தமிழகம் முழுக்க பற்றி எறியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த மும்மொழி கொள்கை விவகாரம் தான். மத்திய அரசு இருந்தாலும் திரும்பவுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அதுலேருந்து அவங்க இறங்கி வர்ற மாதிரியே இல்லை. நம்ம தமிழக அமைச்சர்களும் சரி, முதலமைச்சரும் என்ன சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, இது இன்னொரு மொழிப்போருக்கு வித்திடுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மொழிப்போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? அடிப்படையில் இந்த பிரச்சனையை வெறும் ஒரு தாய்மொழி கொள்கை பிரச்சனையாகவோ அல்லது கல்வி மொழி கொள்கை பிரச்சனையாகவோ ஆட்சி மொழி கொள்கை பிரச்சனையாகவோ மட்டும் பார்க்காமல் அடிப்படை மாநில சுயாட்சி என்கின்ற கோணத்திலிருந்து நாம் அணுக வேண்டிய காலத்திற்கும் காலகட்டத்திற்கும் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறோம். எந்த புள்ளியிலிருந்து நமது தர்க்கங்களை தொடங்க வேண்டுமென்றால், நாம் ஒன்றும் இறையாண்மை கொண்ட மக்களினமாக இல்லாது இருந்தவர்கள் அல்ல. உலகப்பரப்பில் மிக மிக பெரிய ஒரு நாகரிகமாக இருந்து உலகிலேயே செம்மொழிகளில் முதல் மொழியாக இன்றும் உயிர் துடிப்போடு வாழ்கிற ஒரு மொழியை கொண்டு இருந்தும் இறையாண்மை கொண்ட ஒரு நாடு இல்லாத ஒரு சபிக்கப்பட்ட இனமாகத்தான் தமிழினம் இருக்கிறது. இந்த சாபம் வேறு எந்த இனத்திற்கும் நிகழவில்லை.